பரத்வாஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு மியூசிக்லேயே வந்து உயிர் கொடுத்துருக்கிறாரு. இந்த பாடல்கள் வந்து இன்றைக்கும் வந்து எல்லார்கிட்டேயும் போய் சேர்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து அவருடைய அந்த இசை, பின்னணி இசை, அந்த ஹம்மிங், இது மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து இதில் அவர் எழுதின கவிதைகளை வந்து நான் வந்து பாடலாக்கினேன். அதுதான் சத்தமில்லாத தனிமையை கேட்டேனும், மேகங்கள் என்னை தொட்டு போனது, இந்த இதுவுமே அவர் எழுதின கவிதைக்கு வந்து இசையமைச்சது. அது வந்து ரொம்ப ஒரு புதுவிதமாக தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சாங்ஸ் வந்து எந்த பேட்டர்ன்லேயும் அடங்காமல் அது வந்து அந்த அவுட்புட்டு வந்ததுக்கு வந்து ஒரு முழு முக்கிய காரணம் வந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை டெக்னீஷியன்ஸும் இந்த படத்துக்காக அவங்களுடைய சோல் அதை வந்து உள்ளே கொடுத்துருந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை வந்து இந்த ஒரு டிஜிட்டல் தரத்தில், ஏன்னா எனக்கே பிரமிப்பாக இருந்தது, டிஜிட்டலில் எடுத்த மாதிரியான ஒரு குவாலிட்டியோட அதே சமயம் வந்து அந்த மியூசிக் வந்து எந்த விதத்துலேயும் வந்து அந்த சவுண்டிங் வந்து கெடாமல் அதை வந்து திருப்பி ரீமிக்ஸ் பண்ணி அதுக்காக பல லட்சம் ரூபாய் வந்து செலவழித்து விடாப்பிடியாக ஒரு நின்று இந்த ஸ்பேரோ சினிமாஸ் கார்த்தி அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து இந்த அவுட்புட்டு வந்து கொண்டு வந்தாங்க. பிரசாத் இஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப அபாரமாக உழைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தியேட்டரில் தான் இதனுடைய ஃபைனல் மிக்ஸ் எல்லாமே நடந்துச்சு. அதனால் அந்த சவுண்டோடைய துல்லியம் வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த படம் வந்து பார்க்கும் பொழுது.